இவர் மலேசியாவில் தமிழ் கல்விக்கு வலுவூட்டும் பொருட்டு பல கல்வி நிறுவனங்களை தொடங்க துணையாக இருந்தார். மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இனப்பற்று ஆகியவற்றை கட்டுரைகள் மற்றும் சொற்பொழிவுகள் மூலம் தொடர்ந்து வலியுறுத்தினார். இவர் எழுதிய தமிழர் திருநாள் போன்ற நூல்கள் தமிழர்களின் கலாச்சார விழுமியங்களை ஆழமாக பேசின. வெளிநாட்டிலும் தமிழின் செழுமையை நிலைநிறுத்தி கல்விக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். ஆகையால் கோ. சார்ங்கபாணி மொழி காக்கும் வீரராய் புலம்பெயர்ந்த தமிழின் அடையாளமாக திகழ்ந்தார். இவ்வாறு தமிழை தாங்கிய சான்றோர்கள் வாழ்வின் வழிகாட்டிகள், மொழியின் காவலர்கள். தமிழ் வளம் பெறுவோம், நெறி நிலைத்திருக்கவும், சான்றோரின் பாதையை பின்பற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். உங்கள் அனைவரையும் விட்டு நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.